ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குணமான குழந்தைகள். இதன் தலைப்பு. ஜாதகம் பார்க்க வர்றவங்களுடைய பெரும்பாலானுடைய கேள்விகளில் என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க நல்லா வளருவாங்களா, கடைசி காலத்தில் எங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா, பெற்றவங்களோட பேரை காப்பாற்றுவாங்களா, நல்ல வேலைக்கு போவாங்களா, நல்லா படிப்பாங்களா, எதிர்காலம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்காத நபரே இருக்க முடியாது. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கை துணைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட குழந்தைகளுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் வாழும் தன்மை நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி தேதிக்கு உண்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் குழந்தைகளுக்காக நிச்சயமாக அதை பொறுத்துக்கிற தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த குணமான நல்ல அமைப்பு கொண்ட குழந்தைகள் பிறக்கும் விதி என்பது நம்ம பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதும் 5ஆம் வீடு தான். இந்த 5ஆம் வீட்டின் அதிபதியானவர் ஒரு ஜாதகத்தில் கடும் பாவிகளோடு சேராமலும் கடுமையான நீச்சம், கிரகணம், அஸ்தமனம் போன்றவை அடையாமலும் இருந்தாலே நல்ல குழந்தைங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதோடு புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் பெரிதாக பாதிக்கப்படாமல் இருந்தாலும் நல்ல குழந்தைகள் நமக்கு உண்டு அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். 5ஆம் இடத்தில் கடும் பாவிகள் அமராமல் இருப்பதும் நல்லது. 5ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது, குரு கெட்டு போகக்கூடாது, 5ஆம் ஸ்தானமும் கெட்டு போகக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். இவர் துலாத்தில் ஆட்சி வலுவோடு உட்காந்துட்டுருக்கார். ஸோ இப்போ 5ஆம் அதிபதி கெடலை. விருச்சிகத்தில் அமர்ந்தபடி குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5ஆம் இடமும் கெடலை, 5ஆம் அதிபதியும் கெடலை, 5ஆம் இடமும் கெடலை, குருவும் பெருசாக கெட்டு போகல. இப்போ இந்த ஜாதகத்திற்கு நல்ல குணமுள்ள பேரண்ட்ஸை நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய, வளர்ச்சி அடையக்கூடிய குழந்தைகள் பிறந்த பிறகு ஜாதகர் வளர்ச்சி அடையக்கூடிய யோகிதையும் இருக்கிற குழந்தை கிடைக்கும். இந்த பலனை எடுக்கலாம். புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், எப்படி அந்த மாதிரி அமையாமல் போகுங்கிறதுக்கான விதி. இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன். இவர் விருச்சிகத்தில் நீச்சம் மட்டும் இல்லை, அமாவாசை சந்திரனாக இருக்கார். சூரியனும் சந்திரனும் விருச்சிகத்தில் உட்காந்துட்ருக்காங்க. மீன லக்னம் விருச்சிக ராசி. அப்போ 5ஆம் அதிபதி கேட்டு போயிட்டார். இந்த 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல கேது, இவரை நீச்ச குரு லக்னாதிபதி 11ல் இருந்தபடி பார்த்துட்டு. இப்போ இங்கே குழந்தை பிறக்கிறதே சிக்கலாகும். மேலும் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை நல்ல குணமுள்ள குழந்தையாக இருக்கும்னு எதிர்பார்க்க இயலாது. வித்தியாசம் புரியுதுங்களா? முதல்ல சொன்ன உதாரணத்துக்கும் ரெண்டாவது சொன்ன உதாரணத்துக்கும் தான் நல்ல குணமுள்ள குழந்தைகள் இருக்குமா, அது இல்லாமல் போகுமாங்கிற விதியை தரும். பொதுவாக 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்தில் பாவக்கோள்கள் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அந்த வீட்டுக்கு அவர்கள் அதிபதியாக இல்லாத பட்சத்தில் அவங்க அங்கேயே உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். உதாரணமாக இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதியாக செவ்வாயே வருவார். அவர் ஒரு பாவி. அவர் அங்கேயே இருக்கும்போது குழந்தை இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனமும் பிடிவாதமும் கொண்ட குழந்தையாக இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு சுபரின் தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல குழந்தையாய் மாறும் யோகிதை உண்டாகும். இங்கே வளர்ச்சி தரும் புத்திரபாக்கியம்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், குணமான குழந்தைகள்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தோடனே டாப்பாக வருவாங்க, நல்ல தொழில் விருத்தி, முன்னேற்றம், யோகங்கள்னு. ஆனால் பெத்த பிள்ளை பேச்சே கேட்க மாட்டான், ஒன்றான ஒரு அயோக்கிய பையனை சுற்றிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ குழந்தை பிறந்து இவருக்கு வளர்ச்சி இருக்கும், ஆனால் குழந்தை நல்லவனாக இருக்க மாட்டான், குணவானாக இருக்க மாட்டான். ஸோ அதுவே இப்போ குணமான குழந்தைகள் பிறப்பதற்கு 5ஆம் இடத்தோடோ 5ஆம் அதிபதியோடோ குருவின் தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம். குரு தான் ஒருத்தருக்கு நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியவர். பொதுவாக லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஏன் அப்படின்ற கேள்விக்கு, லக்னத்தில் குரு இருந்தால் அவர் திக்பலம் அடைவார். முதல் விதி, இந்த குரு பகவான் மிக முக்கிய ஸ்தானங்களான 5, 7, 9 இந்த 3 வீட்டோடையும் தொடர்பு கொண்டுருவார்.
5ஆம் இடத்தை குரு பார்த்துருவார், 7ஆம் இடத்தை குரு பார்த்துருவார், 9ஆம் இடத்தை குரு பார்த்துருவார். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புத்திரபாக்கியம், வாழ்க்கை துணை மற்றும் அதிர்ஷ்டம் இந்த 3மே உங்களுக்கு கிடைக்க வைக்கிற வேலையை குரு செய்யும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு. அதே மாதிரி 5ஆம் அதிபதியோடு குரு இணைவது, குரு தொடர்பு கொள்வது சிறப்பு. 5ல் குரு மட்டுமே தனிச்சு நிற்கிறது காரகோபாவக நாஸ்தியை சில நிலைகளில் கொடுக்கும், எல்லா நிலைகள்லையும் கிடையாது, சில நிலைகளில் கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா அவயோக பாவ வீடுகளில் குரு 5ல் இருந்துட்டார்னா பிரச்சனை இருக்காது. சுப வீடுகளில் இருந்தார்னா அது ஒரு சிக்கலாகும். இப்போ உதாரணமாக ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தைகள் வழியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்ல குணமுள்ள குழந்தைகளும் பிறக்கும்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுவே ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கும்போது அப்படி பிறக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே காரகோபாவக நாஸ்தி விதி வேலை செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே தனுசு வீடு சுப வீடு, குரு ஒரு சுபகிரகம், அவர் 5ஆம் இடத்துலையே உட்காரும்போது அந்த புத்திர ஸ்தானத்துக்கே அதிபதியாகவும் ஆகி அங்கே இருக்கிறனால ஏற்படுற அகண்டாகாரத்தினால காரகோபாவக நாஸ்தி ஏற்பட வாய்ப்பும் உண்டாகுங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல ஒரு பாவக்கோளுடைய தொடர்பு வேணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா அதீத இருட்டும் சரி, அதீத வெளிச்சமும் சரி நம்மளை நிலை தடுமாற வைக்கும். புரிஞ்சுதுங்களா? அதிகமான இருட்டு பாவக்கோள்களால் ஏற்படும், அப்போ அந்த ஒரு வீடு கெடும். அதிகமான வெளிச்சம் சுபக்கோள்களால் ஏற்படும், அப்பவும் ஒரு வீடு கெடும். இன்றைக்கி அதிகமான வெளிச்சத்துலையும் எதையுமே பார்க்க முடியாது, அதிகமான இருட்டுலையும் எதையுமே பார்க்க முடியாது. அப்போ அந்த நிலை தடுமாறுதல் இல்லாமல் சம விகிதத்தில் கிரகங்கள் கலந்திருக்கும் போது தான் எப்பேற்பட்ட பலன்களும் சிறப்பாக நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அந்த வகையில் 5ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருப்பதும், 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதும், 5ல் எந்த பாவக்கோள்களும் அமராமல் இருப்பதும் ஒரு ஜாதகருக்கு நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி ஒன்று குழந்தை பிறந்த பிறகு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுறதும், அந்த குழந்தைகள் நல்ல விதமாக வளர்றது, நல்லா படிக்கிறது, ஒழுக்கமாக நடந்துக்கிறது, எதிர்காலத்தில் பெற்றோர்களாகிய உங்களை சிறப்பாக பார்த்துக்கிறதுன்னு இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் இவங்க உட்காராமல் இருக்கிறது நல்லது. அந்த வீட்டில் அவங்க ஆட்சி அடைஞ்சாங்கன்னா மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அப்போ கூட ஏதோ ஒரு பாவக்கோள் சுபக்கோளோட தொடர்பு இருந்துறது நல்லது. உதாரணமாக ஒரு துலாலக்கண ஜாதகத்துக்கு 5ல் சனி ஆட்சி, புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார். ஆனால் சனி ஒரு பாவக்கோள் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கொஞ்சம் நெகட்டிவாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த அமைப்பில் குரு சிம்மத்தில் இருந்தபடி அந்த சனியை பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிது, 5 கூடையவன் வலுவாகிறார். இப்போ சனி நல்லவராகவும் ஆயிடுறாரு, குரு பார்வையினால் 5 கூடையவனாகவும் ஆயிடுறாரு. இப்போ நல்ல திறமையுள்ள குணமுள்ள குழந்தை பிறக்கும் யோகிதை உண்டாகும் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? 5ஆம் இடத்தில் பாவிகள் அமர்ந்தால் சுபரின் தொடர்பு கட்டாயம் வேண்டும். அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்தே நம்ம பெரும் பாவத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். அல்லது அந்த குழந்தை வளர வளர நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவோம். இது நிறைய ஜாதகங்களில் நடக்கவும் செய்யும். ஸோ 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பூர்வ புண்ணியம் தெரிந்து கொள்ளவும் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். புத்திரர்களின் வளர்ச்சி தெரிந்து கொள்ளவும் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பதை தெரிந்து கொள்ளவும் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஆதிபத்தியம், காரகன் மற்றும் ஸ்தானாதிபதி இந்த மூவரை கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தின் பலன்கள் தீர்மானிக்கப்படும். இப்போ 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம் 5 கூடைய புதன் 8ல் உச்சம், 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் 2 பாவிகள், 5ஆம் அதிபதியும் போய் 8ல் உச்சம். இப்போ உச்சமான பவர்ஃபுல்லான குழந்தை பிறக்குங்கிற விதி இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்தை கெடுக்க சனியும் ராகும் உட்கார்ந்துருக்கனால அந்த குழந்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவான விஷயத்தை அதிகமாக செஞ்சு பழகிடுங்கிற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஸோ ஸ்தானமும் கிடக்கூடாது, அதிபதியும் கிடக்கூடாது, குருவும் கிடக்கூடாது. இந்த 3 நிலைகளும் சேர்ந்து கிடைக்கும் போதே நல்ல அதிர்ஷ்டமுள்ள குணமுள்ள குழந்தைகள் பிறக்கும் யோகிதைகள் உண்டாகும் என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.